ராஜசபாபதி கங்கா மருத்துவமனையில் பிளாஸ்டிக் சர்ஜரி அறுவை சிகிச்சை தலைவராக இருக்காங்க. நாங்கள் ஒரு 2008 ஒரு மெகா கார்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாபி சைல்டு, அவங்க ஃபாதர் வந்து டெல்லி குர்காமில் ஒர்க் பண்ணுறாரு. தே ப்ராட் த சைல்டு. இந்த குழந்தைக்கு வந்து வரும் பொழுது இந்த வலது கையில் வந்து 4 விரல் தான் இருந்துச்சு, கட்டை விரல் இல்லாமல் இருந்தது. அந்த இடது கையில் வந்து அதை விட இன்னும் கொஞ்சம், இப்போ நம்ம கையிலலாம் 2 போன் இருக்குங்களா, இந்த 2 போன்லேருந்து 1 போன் மட்டும்தான் வளர்ந்துருக்குது. ஸோ அதனால் இந்த கை வந்து ரொம்ப வளைஞ்சிருந்துட்டு அப்புறம் அந்த கையிலையும் கட்டவர்கள் இல்லாமல் ஒரு விலகுலாம் சின்னதாக இருந்துச்சு. ஸோ இப்போ 2 கையும் இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு குழந்தை வந்து அது ஸ்கூலுக்கு போகிறது, எழுதுறது எல்லாமே வந்து எஃபெக்ட் ஆகுது. ஸோ மெயினாக வந்து ஒருத்தருக்கு கைக்கு வந்து கட்டவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கட்டவல் இருந்தால் தான் நம்ம எதாவது எழுதுறதுக்கு, பிடிக்கிறதுக்கு, கிரிப் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து வசதியாக இருக்குது. இப்போ அந்த ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி மூலம் இந்த மாதிரி நம்ம கட்டவலை உருவாக்க முடியும். இந்த எப்படி உருவாக்கணும்னு சொன்னோம்னா, இந்த வலது கையில் இந்த 4 விரல் தான் இருக்குது. அந்த 4 விரல் வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து ஆள்காட்டி விரலை வந்து கட்டை விரல மாற்றணும். அது மாத்திரம் வந்து சும்மா அப்படி திருப்பி வைக்கிறதுன்னு கிடையாது. ஏன்னா பண்ண பிறகு வேலை செய்யணும், உணர்ச்சி இருக்கணும், பவர் இருக்கணும், கட்டை விரல் மாதிரியே இது வரணும். இப்போ ஒரு கை பார்த்தீங்கன்னா, இந்த ஆள்காட்டி விரல 4 போன் இருக்கு. இங்கே 1 2 3 4 போன் இருக்கு. அதை 4 போன்லேருந்து 1 போனை குறைச்சி இந்த சைடு கொண்டு வந்து இந்த மசில்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி 2 வயசுல பண்ணாங்க. 2 வயசு போன இந்த குழந்தை வந்து வளர்ந்து இப்போ எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா என்ன இருந்ததுன்னா, 2005 இப்போ அந்த பேரா ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறதுல வந்து இதில் இந்தியாவோட நேஷனல் சாம்பியனாக, டேபிள் டென்னிஸ் சாம்பியனாக அந்த பொண்ணு வந்து வந்திருக்கு. அது டேபிள் டென்னிஸ் சாம்பியனாக வந்தது மட்டும் இல்லை, அதை வந்து அந்த அவங்களுக்கு இருக்கிற இடர்பாடுகள்லாம் தாண்டி எப்படி வந்தவங்களுக்கு ஒரு ரோல் மாடல் மாதிரி அவங்க வந்து திருப்பியும் பலருக்கு வந்து இந்த டெட் டாக்ஸ் கொடுத்து, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருந்தால் அதனால் வந்து மனசு விடாமல் எப்படி வந்து ஃபைட் பண்ணி எப்படி கண்டினியூஸாக வந்து இப்போ இது வருது அப்படிங்கிறதுக்கு அது மாதிரிலாம் கொடுத்துட்ருக்கு, அந்த பொண்ணை கொடுத்துட்ருக்காங்க. இப்போ +2 முடிச்சுட்டு இப்போ அடுத்து வந்து ஹையர் எஜுகேஷன் படிச்சுட்டு கூடயே வந்து ஒரு ஹையர் லெவல் ஆஃப் கோச்சிங் இது பண்ணிட்டு இருக்கேன். இன்டர்நேஷ்னல் சீன்லேயும் அந்த பொண்ணு வந்து டேபிள் டென்னிஸ் விளையாண்டு ஒரு 2nd ப்ரைஸ் 3rd ப்ரைஸ் அந்த லெவலில் வந்துட்டுருக்காங்க, ரீஜனல் லெவல், இன்டர்நேஷ்னல். ஸோ ஷி ஹஸ் டு கெட் ஆன் டு ஹையர் லெவலுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பெரிய கோச்சஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு பண்ணிட்டு இருக்கு. இதில் வந்து கங்கா ஹாஸ்பிட்டல் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா 2 வயசுல ஒரு குழந்தைக்கு கட்டல் உருவாக்கி நம்ம உருவாக்கின கட்ட விரல வந்து அதை உபயோகப்படுத்தி நார்மலாக உபயோகப்படுத்த இல்லாமல் அது ஒரு ஹையர் லெவல் ஆஃப் இது கொண்டு வந்து நேஷனல் சாம்பியன் ஆயிருக்குங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது.